சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. 6:6. என்னுடைய பெருமூச்சியினால் இளைத்து போனேன். ஆமென் சொல்லுமா? என்ன மூச்சு அது? பெருமூச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த பெருமூச்சு நமக்கு எப்போ வரும்னா பெரிய பிரச்சனை மத்தியில் கர்த்தரை ஸ்தோத்திரம். குறிப்பாக நீங்கள் பிரசாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் படுற பாடு பயங்கரமாக கர்த்தரை ஸ்தோத்திரம். ரொம்ப மூச்சு விட்டு நடப்பாங்க, போவோம், வருவாங்க. பிரசவான கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு பெருமூச்சு என்ற வார்த்தையை அங்கே வாசிக்கிறோம். பெருமூச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த பெருமூச்சு எப்போ வரும்? பாடுவோம் கர்த்தரை கஷ்டம் கர்த்தரை ஐயோ ஆண்டவரே கர்த்தர் பெருமூச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பிரசவத்தால் குழந்தை பெற்ற தாய் படுற பாடு ஐயோ கர்த்தரை ஸ்தோத்திரம். பெருமூச்சு உண்டாகும். அப்போ அந்த பெருமூச்சு நமக்கு அவசியமா? நமக்கு உலகத்து உள்ள இருக்க மூச்சு வேறு. அதை சொல்லுங்க பாருங்க. நம்ம சுவாசிக்கிற அந்த சுவாச காற்று வேறு, சுவாசம் வேறு. ஆனால் இங்கே தாவீது சொல்றான், என் பெருமூச்சு வாசிங்க கர்த்தரை ஸ்தோத்திரம். என்னுடைய பெருமூச்சியினால் இளைத்து போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வேண்டுதல் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்ட வெள்ளிய பொண்ணை கேட்கிற, பணத்தை பொருளை கேட்கிற, பெருமூச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமூச்சு என்ன? கர்த்தர் நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. சாயத்து கர்த்தர் உயர்த்த. அல்லேலூயா. நம்ம கண்ணை விட்டு செபிக்கிறோம், அது ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம், அது ஒரு ஜெபம். முட்டி போட ஜெபிக்கிறோம், அது ஒரு ஜெபம். உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறோம், அது ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை பெருமூச்சியின் ஜெபம். அல்லேலூயா. பெருமூச்சு விட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா? தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. உள்ளுக்கு பெருமூச்சு விட்டு கூப்பிடுறோம், ஆண்டவரே என் நிலைமை மாற்ற மாட்டீரா? என் சூழ்நிலையை மாற்ற மாட்டீரா? என் கண்ணீரை மாற்ற மாட்டீரா? என் வேலை குணமாடி பெருமூச்சு விட்டு கத்தம் உள்ளது. தேவன் நடைபெறுகிறார். தேவன் ஜெபத்தை கேட்கிறார். தேவன் பதில் கொடுக்கிறார். கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு பெருமூச்சு வரட்டும். ஆண்டு போய் ஏற்றுக்கொள்ள கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப தாவீதுக்கு எத்தனையோ வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, செல்வம் எல்லாமே இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அவனுடைய ஜெபத்துடைய நோக்கம் என்ன? என் பெருமூச்சு நான் இழைத்து போன ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நடுவுக்கு கத்த பெருமூச்சோடு நம்ம செபிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கொடுப்பாரா? நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம். எந்த குறிப்புக்காக, எந்த வேண்டுதலுக்கு நீ பாரப்பட்ட பெருமூச்சு விட்டு ஆண்டவரே சொல்லி மனம் திறந்து ஜெபித்து கர்த்தரைகளோ கர்த்தர் இறங்கி வந்து அற்புத தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் பெருமூச்சு ஆண்டை இழைத்து போன கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அவனோட வாட்சி என்னவா இருந்திருக்கும்? கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தாவீது மிகப்பெரிய வாஞ்சை. கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வாஞ்சை நமக்குள்ள இருந்தா நம்ம ஜெபம் நிச்சயமா கேட்கப்பட்டு கர்த்தர் பதில் கொடுக்கும்படி அவர் என்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் என் பெருமூச்சு ஆண்டவரே, என் பிள்ளைகள் பெருமூச்சு விடுகிறேன், என் தேவைக்காக பெருமூச்சு விடுகிறேன் ஆண்டவரே. அறிவு பெருமூச்சு விட்டு கத்தும் பொழுது கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. சாதாரண மூச்சு அல்ல, பெருமூச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த பெருமூச்சை கத்தும் பொழுதுதான் தேவன் இறங்கி வருகிறாரு. அல்லேலூயா. இழைத்து போன கர்த்தரை ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? இயேசு பெருமூச்சு விட்டாரா? இயேசு பெருமூச்சு விட்டாரா? பைபிள் வசனம் இருக்கிறதா? வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 33 முதல் வாசிக்க கேட்போம். மார்க்கு 7:33 முதல் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? எடுத்து வாசிங்க. மார்க்கு 7:33. அவனை தனியே அழைத்து கொண்டு போய் உமிழ்ந்து நாவை தொட்டு அண்ணாந்து பார்த்து யார் விட்டாரா பெருமூச்சு? என் ஆண்டு ஜபத்தை கேட்க மாட்டாரா? ஏசு எல்லாம் தெரியுமே. இஸ் ஏ பவர்ஃபுல் காட். அப்பேற்பட்ட கர்த்தர் பெருமூச்சு விட்டாரா? யாருக்காக தெரியுமா? நமக்காகத்தான். அற்புதம் செய்யறாரு, மக்கள் விசுவாசிக்க மாட்டாங்க. நன்மை செய்யறாரு, மக்கள் விசுவாசிக்க மாட்டாங்க. ஏசு பெருமூச்சு விட்டு மேலே எவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மலையில சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாக பெருமூச்சோடு வானத்தை பார்க்கும்போது நமக்காக வானம் திறக்கப்பட்ட நன்மை நமக்காக இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசப்பா பெருமூச்சு ஏற்பட்டதா? பெருமூச்சு ஏற்பட்டது. பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணார்ந்து
பார்த்து இழுக்கிங்கர் எவன் கத்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வானின் பெருமூச்சு வரும்போதெல்லாம் நமக்கு வானம் திறக்கப்படுகிறது. எதற்கு பெருமூச்சு? தேவைக்காக இல்லாண்டவரே ஆத்துமா ரட்சிக்கப்படணுமே ஒரு பெருமூச்சோடு ஜெபம் கத்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு பெருமூச்சு விட்டாரா? அவர் பெருமூச்சு விட்ட கத்த வாழ்த்தோம்னா பாரு கத்தரை ஸ்தோத்திரம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நீங்க தேவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். வாசிக்கலாம். அண்ணா பெருமூச்சு விட்டு எப்பத்தா திறக்கப்படுவாயா? எப்பத்தா என்றால் அடுத்த வசனம் செவிகள் திறக்கப்பட்டு. சத்தமா சொல்லுங்க. ஆனா தொட்ட அற்புதம், இயேசு பார்த்தா அற்புதம், இயேசு நிமிர்ந்தா அற்புதம், எல்லாம் செயல்பட ஆண்டவனா சின்ன கேப் எடுத்து கத்தரை சுத்தம். இயேசு பெருமூச்சு விட்டு கத்தரை ஸ்தோத்திரம் அங்கே ஜெபிக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் நடந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கை பெருமூச்சு கரெக்டா இருந்தா எல்லாமே தேவன் செய்து முடிப்பார். சும்மா தோத்திரம் பண்ணி போற ஜெபம் அல்ல. நீ முட்டி போட்டு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு ஜெபிக்கும் பொழுது கத்தர் வாழ்த்தவனுக்கு திறந்து கொண்டிருக்கிறார். அற்புதம் நிச்சயமா இறங்கி வரும். எந்த கமிட்மெண்ட்டோ எந்த காரியமோ எந்த சூழ்நிலையோ கத்தர் அப்படியே மாற்றமைக்கும்படி தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதாங்க வசனம் வாசிக்கிறோம். எப்பத்தான் சொல்லி அவன் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார். உலகத்தை படிச்ச ஆண்டவருக்கு பெருமூச்சு அவசியம். அவனுக்கு பெருமூச்சு நிச்சயம் அவசியம். நீ சுவாசம் எந்த சுவாச காற்றில்லை, உயிருக்குரிய சுவாச காற்று. இந்த பெருமூச்சு என்பது ஆவிக்கு அர்த்த கத்தரை ஸ்தோத்திரம். இயேசு பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அலையில பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என் பெருமான் இயேசுக்கு பெருமூச்சு வந்துச்சுன்னா நமக்கு பெருமூச்சு மிக அவசியம். கத்தரை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையெழுத்து ஆமென் சொல்லுமா. இயேசு பெருமூச்சு விட்டாரு. அற்புதம் செய்ய வானம் திறக்கப்படு. இயேசு பெருமூச்சு விட்டு வானத்தை நோக்கி பார்க்கிற பிதாவை நோக்கி. அற்புதம் நடந்துச்சா? அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அற்புதம். வாய் திறக்கப்படுகிறது, செவி திறக்கப்படுகிறது. மருத்துவர்களுடைய வசனம் வாசிக்கிறோம். என்ன வசனம் வாசிக்கிறோம்? இடந்திரு கத்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இன்னும் உற்சாகத்தோடு அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 79:11 வாசிங்க. The book of Psalm 79 verse 11 வாசிக்கிறோம். 79:11 வாசிக்கமா. 79:11 79 verse 11. கட்டுண்டவருடைய பெருமூச்சு. நான் பல மீட்டிங் போயிருக்கிறேன், பல மக்களை சந்தித்திருக்கிறேன். ஐயா என்னால் முடியல ஐயா, ஐயா என் உடம்பு கஷ்டமா இருக்கு, படுத்தா தூக்கம் வரல, உடம்பெல்லாம் அரிக்குது, எனக்கு உடம்பு பாதி பெருமூச்சு கத்தரி சொல்லுங்க. எப்போ பாரு அண்டையா போராட்டமா இருக்குதுயா, என் பிள்ளை மனம் திரும்பல, என் புருஷன் மனம் திரும்ப, பெருமூச்சு கத்தரி ஸ்தோத்திரம். நான் பலதை பார்த்துருக்கிறேன். அழில சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கட்டுடைய பெருமூச்சு எனக்கு முன்பாக வரட்டும். அல்லேலூயா. அப்ப இந்த பெருமூச்சுக்குள்ள ஒரு பெரிய அற்புத கத்தர் தேவன் செய்ய போறாரு. சாதா மூச்சு அல்ல, பெருமூச்சு கத்தர் ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசி. கட்டுடைய பெருமூச்சு வாசிங்க. கட்டுண்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், பாவத்தில் கட்டப்பட்டவங்க, வியாதியில் கட்டப்பட்டவங்க, பிரச்சனை கட்டப்பட்டவருடைய பெருமூச்சு கத்தர் கேட்பாரா? கேட்பாரு. எத்தனை வருஷமா செபிக்கிறோம், கத்தர் கேட்கிறே ஆண்டவரே, ரொம்ப போராட்டமா இருக்குது. கத்தர் சொல்ற வசனம் என்ன? கத்தருடைய பெருமூச்சு எனக்கு முன்பாக வரட்டும். கத்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருமூச்சோடு நீங்க பண்ணும் பொழுது கத்தர் அற்புதத்தை நீங்க காண முடியும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த தாவிசனா 6:6 இந்த பெருமூச்சு உள்ள இணைத்து போச்சு. கத்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சும்மா தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறல, நீ முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் ஒரு பெருமூச்சோடு நீ ஜெபிக்கும் பொழுது கத்தர் அற்புதத்தை செய்து முடிக்கிறாரு. கத்தர் நன்றாக கத்தர் பார்க்கிறாரு. எந்த நிலைமை எப்படி ஜெபிக்கிற கத்தர் பார்க்கிறாரு. கத்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் யோசிக்கிறோம், சத்தமோடு ஜெபிக்கிறோம், சத்தமோடு ஜெபிக்கணும். கத்தர் காதுக்கு இயேசு நாமத்துல நீ பெருமூச்சு கத்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. கத்தர் பெருமூச்சை பார்க்கிறாரா? நிச்சயம் இயேசு பார்க்க போறாரு. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் பெருமூச்சோடு ஜெபிக்கிறேன், பெருமூச்சோடு பிரயாசப்படுகிறப்பா, என் பெருமூச்சுக்குள் எத்தனை கஷ்டம் இருக்கு ஆண்டவரே, இரவல தூங்க முடியாம கஷ்டப்படுகிற கத்தர் பெருமூச்சை நீ கத்த கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. நீ பெருத்த சுகம் பெற்று நல்ல பாத்திரமாக, தெளிவுள்ள பாத்திரமாக, நல்ல உயர்ந்த பாத்திரமாக இயேசு உன்னை நாளில் கத்தர் உயர்த்த போகிறார்.
பயன்படுத்த போகிறார். கரம் எடுத்து ஆசீர்வதிக்க போறாரு. நீ பெருமிச்சோடு கத்தனையே இரவல ஜபத்தில் முழங்கால கத்த சும்மா விட்டு வரல. கத்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உன் ஜபத்தை பார்க்கிற கத்தர் உன் பெருமூச்சை பார்க்கிறாரு. கத்தர் நிச்சய பார்க்கிறாரா? தேவன் செய்ய பாருங்க. பழையப்பாடு இஸ்ரவேல் மக்கள் தான் பெருமூச்சோடு கத்தர் கூப்பிடுறாங்க. ஐயோ நான் இருக்கிற கஷ்டப்படுறமே, செங்கல் இருக்கிறமே, சாந்து புசுறமே, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க? கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. கத்தர் மோசம் சேர்த்து மேலே கொடுத்த ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நீ மனம் திறந்து ஜெபிக்க முதல்லாம் கத்தோட அற்புதத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? அல்லேலூயா. கத்தர் மட்டும் பெருமூச்சு விடல. யார் பார்க்கலாமா? ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. ரோமர் 8:26 வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிப்போம். ரோமர் 8:26. அந்தபடியே பாருங்க, தாவீது பெருமூச்சு விட்டார், வாசித்தோம். இயேசு பெருமூச்சு விட்டார், வாசித்தோம். மார்க் 7:34. இங்கே ரோமர் 8:26 என்ன வாசிக்கிறோம்? ஆவி அந்தபடி ஆவியானவர் தாமே. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஆண்டு எடுக்கிற பிரயாசத்தை பாருங்க. இயேசு பெருமூச்சு விட்டார், அற்புதம் செய்த நாமத்தை உயர்த்த. இங்க ஆவியான பெருமூச்சு விடுகிறார், வாசிக்கலாம். அந்தபடியே யார்? ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட், ஆவி ஆனவரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரும் யார் பெருமூச்சு விடுகிறாரா? அடுத்தது ஆவியானவரும். அந்தபடியே ஆவியானவரும். வாசிக்கமா. நம்முடைய பலவீனங்களில், நமக்கு பலவீனங்களில் சத்தமா சொல்லுங்க. முட்டி போடுங்க, தப்பு தூங்கிடுறோம், முட்டி போய் தப்புன்னு உட்காந்துக்கிற கத்தரை ஸ்தோத்திரம். பலவீனம் ஏற்படும் போதெல்லாம் ஆவியான பெருமூச்சு விடுகிறார். சத்தமா சொல்லுங்க. நீ ஜெபிக்கிற ஜெபம் 10% தான், ஆனால் 90% யார் தெரியுமா? ஆண்டவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 90% பிரேம யாத்திரை பண்றாரு, ஆவியான பண்ற கத்தரை ஸ்தோத்திரம். அந்தபடியே நம்முடைய பலவீனங்களில், ஆமென் சொல்லுமா, நம்முடைய பலவீனங்களில் கையை உயர்த்தி, நம்முடைய பலவீனங்களில் கத்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பலவீனம் வருது, முட்டி வலிக்குது, கை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குது, பலவீனம் ஏற்படுகிறது. ஆனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன வசனம் வாசிக்கிறோம்? நம்முடைய பலவீனங்களில் வாசிங்கள், நமக்கு உதவி செய்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவேன். எனக்காக ஜெபம் பண்ணீங்க, மகன் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணீங்க, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணீங்க. அல்லேலூயா. ஆனால் பெரிய ஜெபம் யார் பண்றார் நமக்காக? ஆவியானவர். நீங்க சோர்ந்து போகும் பொழுது, நீங்க பலவீனப்படும் பொழுது, நீங்க உட்கார்ந்து அழும்போதெல்லாம் யார் பெருமூச்சு விடுகிறார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதான் வசனம் வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நமக்கு உதவி செய்கிறார். இப்பொழுது ஜெபத்தின் மத்தியில் நாம் சோர்ந்து தூங்கிடுறோம், களைப்பா உட்கார்ந்துடுறோம். ஆனால் எல்லா சமயத்தும் 24 hours பெருமூச்சு விடுகிற ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அனைவரும் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமாம். 8:26 என்ன வாசிக்க உதவி செய்கிறாரு. இங்கே வசனம் அடுத்த வரி வாசிங்கம்மா. ஏற்றபடி உற்சாகத்தோடு. ஜெபத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஜெபத்துக்கு ஒரு முறைமை இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கண்ணபடி ஆயும் ஜெபிக்கிறது இல்லை, அந்த ஜெபத்துக்கு ஒரு முறைமை இருக்குது. வேவ் அப்ரோச்சிங் ஃபார் ப்ரேயர். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் முக்கியத்துவம் இருக்குது. ஒரு குறிப்பு ஜெபிக்கிறீங்களா, அந்த குறிப்பு கரெக்டாக ஜெபிச்சு முடிக்கும். அல்லேலூயா சொல்லுமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏற்றபடி அப்படி பண்ற ஜெபத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நீங்க பண்ணுகிற ஜெபத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்க பண்ணுகிற ஜெபத்துல ஒரு மேன்மை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வாசிக்கிறோம்? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள அறியாமல் இருக்கிறபடியால். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அனுப்புகிற ஜெபம் அல்ல. அல்லேலூயா. டைம் பாஸ் பண்ணுகிற ஜெபம் அல்ல. ஏற்றபடி நம்ம என்ன பண்ணி இன்னும் ஜெபிக்க தெரியலன்னு அர்த்தம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் வந்து பாஸ்டராக இருக்கேன், சில ஜெபிக்க தெரியாது, ரொம்ப தடுமாறும் கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ நம்ம தடுமாறு யாருக்கும் உதவி செய்யறது தெரியுமா? பக்கத்தால் எடுத்தால் இல்லை, ஆவியா உதவி செய்யறாரு.
நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜபத்துக்கு ஒரு டெத்துக்கு போகிறீங்க, ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, ஜெபிக்க சொன்னால் யோசிப்பீங்க, என்ன சொல்லி ஜெபிக்கிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆவியானவர் உதவி செய்கிறாரு அதில் சொல்லுங்க. அப்போ நீங்கள் பெற்ற அந்த ஆவியானுடைய அபிஷேகம் வழிக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோட என்னத்தான் படிச்சிருந்தாலும் நமக்கு ஞானம் இருந்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆவியானவர்னா நம்ம வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவச்சூர் ரொம்ப தான் ஏகமான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏகமா கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஸ்கூலுக்கே போகல, கை நடந்த கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் உலகம் போயிட்டு வந்துட்டாங்க. ஏகமான்னு சொல்லி ரொம்ப இருந்தாங்க, திருவச்சூரை பேர்த்து கற்றுட்டு போயிட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மாதிரி கண்ணை முன்ன அப்படியே சொல்லுவாங்க வசனம். ஆனால் பாருங்க, ஜபத்தை முடிச்சோடனே அந்த பேச்சு வராது, கை நடத்தாங்க. அது உலகம் போயிட்டு விட்டாங்க. அமெரிக்கா, ஜப்பான், லண்டன், கர்த்தர் இப்படி இது படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, இங்கிலீஷ் தெரியாது. கண்ணை முன்ன கர்த்தர் பேசுவார். இந்த வசனம் படிங்க, இந்த வசனம் படிக்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு வசனம் மிஸ் ஆகாது. அப்போ இது அர்த்தம் என்னன்னா, அவங்க படித்த படிப்பிலையோ படிக்காத சுச்சுவேஷன்லையோ கர்த்தரை பயன்படுத்தலை. ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாலுமே கரெக்டாக நம்ம நடத்துவார் ஆண்டவர். வழி தப்பி போக மாட்டோம், விழுந்து போக மாட்டோம், தப்பி விட மாட்டோம். கர்த்தர் கரெக்டாக நடத்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதையா சொல்லுங்க பகல உற்சாகத்தோடு. அநேக சமயத்தில் பிரசங்கத்துக்கு பிரசங்கம் ஆயத்தப்படுத்த மாட்டேன், நேராக போய் மைக் எடுத்துவேன். அல்லேலூயா. ஒரு கலக்கமாக இருக்குன்னா ஆண்டவர் ஒரு பெரிய மீட்டிங்கில் பேச கூப்பிட்டுருக்கிறாங்க, என்ன பேசுறது, என்ன தலைப்பில் பேசணும்னு சொல்லி யோசித்து கொண்டே இருப்பேன். தலைப்பில் கிடைக்காது. கடைசி நிமிஷத்தில் ஜெபிக்க மைக் குடும்பம் சக்கரவர்த்தி பேசுவாங்க. நான் ஆச்சரியப்படுவேன். பட் அண்ணா நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலை, தயார் பண்ணி கொண்டு போய் பிரசங்கம் பண்ணலை. நான் விசுவாசமாக போயிடுவேன் மேடைக்கு. ஆனால் அங்கே போன உடனே டக்குன்னு ஐயா பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக உடனே பேச ஆரம்பிச்சிடுவேன். பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அப்போ என்ன அர்த்தம்னா, நம்முடைய சுய புத்தி இதாவிக்காவாது, நம்முடைய ஞானம் கெட்டுப்போன ஞானம், நம்முடைய புத்தி ஒன்றும் கிடையாது. ஆவியானவர் இறங்கிச்சாருன்னா கர்த்தர் நாம திறந்து பேச வைக்கிறாரு, புத்தியை கர்த்தர் கூர்மையாக்கிட்டு இருக்கிறாரு. அதான் பைபிளில் நீங்கள் 1:10 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதலே சொல்லுங்க ஞானத்துடைய ஆரம்பம். உங்கள் பிள்ளைங்க ஐஏஎஸ் படிக்க வைங்க, ஐபிஎஸ் படிக்க வைங்க, இல்லையா என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் அந்த வசனம் ஒன்று பிள்ளைங்க காப்பாற்ற முடியாது. சத்தமாக சொல்லுங்க. பெரிய படிப்பாரி சொல்கிறான், சிகரெட் விட மாட்டான். பெரிய படிப்பாரி தண்ணி அடிக்கிறான். பெரிய படிப்பாய் தப்பு செய்யறான். கர்த்தர் சொல்றார் ஞானம் இல்லை. எத்தனை விசுவாசம் கேட்டா எம்ஆடி, எம்ஏ, எம்எஸ்சி, பிஎட் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் சீக்கிரம் விட மாட்டேன். கர்த்தர் சொல்லுவான் கட்டப்படுறது அதிலே சொல்லுங்க பார்க்குறேன். ஆனால் எந்த காரியம் எப்படி இருந்தாலும் ஆவியானவர் கூட இருந்தால் தான் சரியா நடத்தப்பட முடியும், சரியா வாழ முடியும், சரியா பிரசங்கம் பண்ண முடியும், சரியா செபிக்க முடியும், சரியா பாட்டு பாட முடியும். சில வேலை ஆயத்தம் இல்லாமல் வந்துடுவேன், கர்த்தர் பாட வச்சுவார். கர்த்தர் வசனத்தை கொடுப்பது இது ஆவியானுடைய சித்தம். அல்லேலூயா. எத்தனை உண்மை விசுவாசிக்கிறீங்க? கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உண்மை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுதான் அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இருந்தால் தான் ஞானமா நடத்தப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா தட்டி எழுப்ப போ, சர்ச்சைக்கு போ, சர்ச்சைக்கு போ, கர்த்தர் பேசிட்டே இருப்பாரு. சத்தத்தை உயர்த்தி. நான் ஏதோ 1 மணிக்கு படுத்தேன், 2 மணிக்கு படுத்தேன், 3 இப்ப தூக்கம் வரல. அந்த தூக்கத்தான் கேட்ட கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்புறம் என்ன அர்த்தம்னா ஆவியானவர் உள்ள இருக்கிறது உந்தி கொண்டே இருக்கிறாரு, ஏவி கொண்டிருக்கிறாரு. படி ஜெபி, படி ஜெபி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ பெற்ற அந்த ஆவியானவர் கூட கரெக்டா இருக்கிறாருன்னா என்றைக்குமே வழி தப்பி போக மாட்டீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டா வாழ்வீங்க, கரெக்டா ஊழியம் செய்வீங்க, கரெக்டா பிரசங்கம் பண்ணுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி. சில வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணாமல் வசனத்தை படிக்க சொல்லுவேன். ஆனால் பாரக்கத்தை கரெக்டாக கொண்டு போவேன், வசனம் மிஸ் ஆகாது. ஏன்னா இது என்னுடைய ஞானம் இல்லை, நான் சாதாரண மனுஷன் தான், மண்ணான பாத்திரம், உதவாத பாத்திரம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா கரெக்டாக பேசுவார். சீக்கிரம் ஒருத்தர் இருந்தார், சீக்கிரம் சர்ச்சில் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் பேர் சி ஜான். பட் இவர் இல்லை, கத்தோட போயிட்டார். பாருங்க, அவருக்கு ஒன்றும் படிப்பே கிடையாது. ஆனால் சீக்கிரம் பெரிய பாஸ்டர். 83 அவருடைய ஊழியர்களை கர்த்தர் சொல்லுங்க. 83 கர்த்தர் சொல்லுறோம். நான் தான் பைபிள்லாம் படிப்பேன். 2 கண்ணும் போயிடுச்சு அவருக்கு. பாசி போட்டு 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 உடம்பு கெட்டு கண்ணெல்லாம் போயிடுச்சு அவருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போல படிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் உட்காந்துட்டு போர்டில் கிளாஸ் எடுப்பார், பைபிள் கிளாஸ். கரெக்டாக எசேக்கியேல் 5:10, யோவா 2:9 கரெக்டாக சொல்லுவார். ஒரு வசனம் மிஸ் ஆகும். எப்படி சொல்லுங்க? படித்த மக்கள் பைபிள் தப்பாக படிக்கிறாங்க. இல்லையா? கேட்டால் என்னன்றாங்க, பைபிள் படி சொல்லுங்க, படுமாறாங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சி ஜான் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான் கர்த்தர் ஸ்தோத்திரம். உடங்காலே இருப்பார், இரவரம் ஜெபிச்சுட்டே இருப்பார்.
அப்படி கண்ணு மூடி உட்காந்து மக்கள் படித்த மக்கள் உட்காந்துருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிரசங்கம் பண்ண மைக் எடுத்தாருன்னா வசனம் புறப்பட்டு ஓடினே இருக்கும். 66 புத்தகத்தை அப்படியே பேசுவார். அப்படி பாசிபிள். ஆவியானவருடைய சித்தம், அவர் நடத்துதல். அப்போ ஒரு ஆவியார் கூட இருக்கிறாருன்னா வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். என்றைக்குமே மகிமையாக வாழ்ந்து காத்துவீங்க. அங்கே சொல்லுமா, சத்தியத்தை உயர்த்தி. இராணுவத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இராணுவத்தில் அது பிளான் நடந்து கத்த சொல்ல மாட்டோம் இல்லையா? இராணுவத்தில் ஒரு கிறிஸ்துவ கமாண்டர் கத்தரி ஸ்தோத்திரம் ஒரு காடு வழியாக போயிட்டுருக்கிறாங்க. அந்த காலங்களில் நடந்த சம்பவம். அவர் கமாண்டர் ஒரு தேவ மனுஷன். பின்னாடி ஒரு பெரிய படம் வருது, இராணுவ படை. கத்தரி ஸ்தோத்திரம் கரெக்டாக நைட்டு பயன்படுத்த முடியாது, ஏன்னா எதிரின் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு காடு வழியாக போயிட்டே இருக்கிறாங்க. காடை தாண்டி போகும்போது பெரிய வனாந்தரம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆவியின் மேலே பேசுகிறாரு. அவர் பேர் ஜோசப், ப்ளீஸ் டோன்ட் மூவ், அங்கே நில்லு. இஸ் எ கமாண்டர், தளபதி கத்தரி ஸ்தோத்திரம். அவர் அப்படியே லைட்டை கையை காமிச்சு நின்ட்டாங்க. அப்படி இதுக்கு மேலே நீ வரக்கூட அங்கே நிற்கணும். தள்ளி வரக்கூட அங்கே நிற்கணும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். விடிஞ்சு 5 மணிக்கு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி பெரிய ஒரு அகலமான பாதாளமான ஒரு இடம் அப்படியே இருக்குது. கத்தரி ஸ்தோத்திரம். மொத்த பேர் உள்ள செத்து போயிருப்பாங்க. அவர் இராணுவத்தை பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் மீறி கத்தரி ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா கண்ணக்கு விடிகால 5 மணிக்கு அப்படியே நின்றுக்கிறான். அப்படி எல்லாமே எல்லாம் ஒரு மாட்டினா மூவ் பண்ண மாட்டேன். அங்கே நின்று அங்கே நடத்தும். கத்தரி நேரத்தோட எத்தனை 1000 பேர் லைன் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு கமாண்டர் சொல்கிறாரு, யாரும் மூவ் பண்ணாரு, டோன்ட் மூவ் ப்ளீஸ் சிட். அங்கே அப்படி நிற்கிறான். வெடிகால பார்த்தா அவங்க முன்னாடி பார்த்தா பெரிய அகலமான ஒரு பெரிய பாதாளம் திறந்து இருக்குது. தண்ணி உள்ள பயங்கரமாக இருக்குது. உள்ளே பார்த்துட்டு செத்து போயிருப்பாங்க. ஸ்டெப்பு தான். யாருக்கு நடத்துனது? அரசாங்கம் இல்லை, ஞானம் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர். சத்தத்தை உயர்த்தி. சத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2006ஆம் வருஷம் நாகர்கோவில் போயிருந்த கத்தரி ஸ்தோத்திரம். 98 கத்தரி 98 பிரசவனை கூப்பிட்டேன். நாகர்கோவில் கத்தரி ஸ்தோத்திரம். நான் 2 நாள் மெசேஜ் கொடுத்துட்டு பஸ் ஏற போகிறேன். சாட்டர்டே ஈவினிங் கத்தரி ஸ்தோத்திரம். கத்தர் பேசுகிறாரு, இந்த பஸ்ஸில் ஏற வேணாம், புக் பண்ணிட்டாங்க. ஓமடி பஸ்ஸில் 4 நம்பர் சீட். கத்தரி ஸ்தோத்திரம். ஏறணும் ஆண்டு வேலை கீழே இறங்கிட்டார். கத்தரி ஸ்தோத்திரம். எனக்கு அச்சமாக இருந்தது. உடனே புக் பண்ணுவோம். ஐயா சீட் கிடைக்காதியா, ஏறிடுங்க. இல்லை பிரதர், இந்த வண்டி எனக்கு வேண்டாம் கத்த சொல்கிறார். கத்தரி ஸ்தோத்திரம். ப்ரைஸ் எல்லாம் அதை சொல்லுவோம். நேரம் கடந்து போது நான் சென்னைக்கு வரணும். ஏறத்தாழ 7 கிலோமீட்டர் சென்னைக்கு வரணும். கத்தரி ஸ்தோத்திரம். மறுநாள் மீட்டிங்லாம் போகணும். சண்டே மார்னிங். கத்தரி ஸ்தோத்திரம். கத்தர் அவங்க நான் அனுப்ப வந்தாங்களா, ஐயா ஜோமெண்ட்டுக்கு கத்தர் பாதுகாத்து பாரியா. இல்லையா பஸ் நான் ஏற மாட்டேன். ப்ரைஸ் எல்லாம் கத்தர் சொல்கிறார். ப்ரைஸ் எல்லாம். அப்புறம் என்ன பண்ணால் கேன்சல் பண்ணிட்டு வேறு கவர்மெண்ட் பஸ்ஸில் புக் பண்ணாங்க. கத்தரி ஸ்தோத்திரம். அது 7 மணி பஸ். 4 மணி பஸ் கிளம்பிச்சு. நான் போக வேண்டிய பஸ். கத்தரி ஸ்தோத்திரம். கரெக்டாக நாங்கள் 12:50 திருநெல்வேலி தாண்டி கிராஸ் பண்ணுறோம். எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. பயங்கரமாக சத்தம், கூக்குரல். கத்தரி ஸ்தோத்திரம். ப்ரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அந்த டிரைவர் சொன்னார், என்ன வருது சீட்லேருந்து இறங்கிறீங்க, ஏன் கேன்சல் பண்ணுறீங்க? இல்லைங்க, வண்டியில் ஆபத்து இருக்குது, நீங்கள் வாருங்க. நான் பல வருஷம் பஸ் ஓட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணல. கத்தர் சொல்லி என்கிட்ட சவால் விட்டாங்க. நான் பார்த்துப்போங்க சார், ஆபத்துன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. நைட்டு 12:30 மணிக்கு நாங்கள் திருநெல்வேலி தாண்டி கிராஸ் பண்ணுறோம். அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் லைனாக பஸ்ஸுங்க நிற்கிது. கத்தர் சொல்கிறோம். வேணாம் நிற்கிது, ஆம்புலன்ஸ் நிற்கிது. கேட்டால சார் குறிப்பிட்ட பஸ்ஸு கரெக்டாக லாரிக்கு மோதிச்சு அப்படின்ட்டு 30 ஆகல. கத்தரி ஸ்தோத்திரம். 16 பேர் ஸ்பாட் அவுட்டு. அல்லேலூயா. டிரைவருடைய முகமே இல்லை. கத்தரி ஸ்தோத்திரம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த டைமுக்கு அவர் சொல்கிற காரணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்து போயிடலாமே, சைடில் போயிடலாமே. ஆனால் நீங்கள் மீறி செயல்பட்டீங்கன்னா ஆபத்தா. ப்ரைஸ் எல்லாம். சத்தமாக சொல்லுங்க. சாத்தான் சொல்லுவான், ரொம்ப தூரம் சுற்றிக்க போகிற சைடில் உள்ளே போய்ட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். சீக்கிரம் சேர்ந்துட முடியும். சைடில் போன கத்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எங்கே போனாலும் என்ன யார்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம், ஆவியான கிட்ட கத்தர் கேட்டு செயல்பட்டு பாருங்கள். எங்கேயும் மிஸ் ஆக மாட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க. கையை உயர்த்தி இந்த பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட் யார்கிட்ட கேட்கணும்? சத்தமாக சொல்லுங்க. யார்கிட்ட கேட்கணும்? அதை கேட்டு வாங்க. பொருள் கெட்டு போகுது. நல்லா இருக்க கத்து செய்வாரா? கையை உயர்த்தி. அப்போ
வசனம் வாசிக்கிற ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வாசிங்க. அந்த ரோமர் 8:26 ஆதியாக இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே பிற வாக்குக்கு அடங்காது. 10 நிமிஷம் நம்ம தோந்து போகிறோம், உட்காந்துக்கிறோம், டயர்டாக கத்தரை சுற்றுறோம். வாக்குக்கு அடங்காத அல்லேலூயா. பட் நோ டைம், நோ மினிட்ஸ். 24 hours உனக்காக வேண்டிக் பண்ணிட்டு இருக்கிற ஆவியானவர். நீ பத்திரமா கத்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் வாசிக்கிற கத்தரை ஸ்தோத்திரம் என்றும் ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பெருமூச்சுகளோடு இன்னும் விசுவாசிக்கிற மாத்திரம் கையை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா சொல்லுமா? பெருமூச்சுகளோடு ஆவியானவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து பெருமூச்சு விடுகிறார். தான் பெருமூச்சு விட்டான் தேவனுக்காக. அவர் விட்டு ஜெபித்து பார், பெருமூச்சோடு கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஜெபத்தில் பெருமூச்சு, உபவாசத்தில் பெருமூச்சு, கர்த்தருடைய மக்களுக்காக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிருபை செய்கிறாரா? ரத்தத்தை ஊற்றி ஆமென் சொல்லுமா? எல்லாம் முழங்கால் படித்து கைகளை உயர்த்தி கர்த்தர் உற்சாகம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே, நீ கொடுத்தது மகத்துவமுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, ஜெயத்தை கொடுப்பீராக, வெற்றி உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க செய்கிறேன் ஆண்டவர் நாமத்தில் நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் உட்காரோம். ப்ளீஸ் விசிட்டு. அல்லேலூயா. சாபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காத்துவிட்டே ரட்சிப்பாரே. என்னை காத்துவிட்டே